உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தயவு செய்து சீமானோடு கமலை ஒப்பிடாதீர்கள். எஸ்பி லட்சுமணன் பேட்டி. இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சமீப காலமாகவே பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் பாத்தீங்கன்னா சீமானுடைய கொள்கைகள் குறித்து அதிக அளவுல விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா சீமானுக்கும் இவருக்கும் பூர்வ ஜென்மத்துல ஏதாவது பகை இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சீமான் மேல அதிகப்படியாக வன்மத்தை கக்கிட்டு வந்துட்டு இருக்காரு எஸ்பி லட்சுமணன். இப்படி இருக்கும்போது சீமானுக்கு இவர் அதிகமாக எதிர்த்து பேசுறதுக்கு நிறைய பணம் வாங்கியிருப்பாரு அப்படின்னு கூட இவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரவீந்திரன் துரைசாமி, பாண்டே, ஷாம் இது போன்ற நபர்கள்லாம் முந்தைய காலத்துல சீமானை கடுமையாக விமர்சித்தாலும் தற்போது சீமானுடைய கொள்கைகளை நான் ரொம்பவே மதிக்கிறேன் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி குறித்தும் சீமான் குறித்தும் அவங்களுடைய நிலைப்பாடை சற்று மாற்றி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி அரசியல் சூழல் போயிட்டு இருக்கும்போது தற்போது எஸ்பி லட்சுமணன் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமாக இன்றைய தினம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில சீமானுக்கு சின்னம் இல்லாதது குறித்தும் தற்போது சீமானுக்கு மைக் சின்னம் வழங்கியது குறித்தும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. இதுல குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா கமலோடு சீமானை ஒப்பிடாதீர்கள் அப்படின்னும், ஏன்னா சீமான் மேல எனக்கு என்னதான் நிறைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் கமல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு உதாரணமாக இருந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் சீமானை பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இருந்தும் இன்னமும் தனித்து நின்று போட்டிடுறதே அவர் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையே எனக்கு இருக்கு அப்படின்னும், வெறும் விமர்சிக்கிறதுனால மட்டும் அவரை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு அரசியல்வாதியாக சீமானை நான் அதிக அளவுல மதிக்கிறேன் அப்படின்னும், இந்த விஷயத்தினால சீமானோட கமலை ஒப்பிட்டு கேள்வி கேட்காதீங்க, அது ரொம்பவே வருத்தத்தை தான் அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்பி லட்சுமணன் பாத்தீங்கன்னா திமுகக்கு அல்லது பாஜகக்கு கைக்கூலியாக இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்திருந்த தருணத்துல கமல்ஹாசன் குறித்து இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சதன் மூலம் இவரும் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக இருக்காரு அப்படின்றத காட்டியிருக்காரு. சீமானுக்கு சின்னம் வழங்கியிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை வராது அப்படின்னு அனைத்து அரசியல் விமர்சகர்களும் சொல்றது ஏத்த மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் முன் வச்சு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தினால சீமான் தோண்டு போக வாய்ப்பே இல்லை அப்படின்னும் இன்னும் அதிகப்படியாக தான் களம் காணுவாரு. ஏன்னா இவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளுடைய கட்சியை இவங்க ஒதுக்குறாங்க அப்படின்ற கோபத்திலேயே நாம் தமிழ் கட்சி இன்னும் வீரியமாக தான் செயல்படுவாங்களே தவிர நிச்சயமாக தோண்டு போக மாட்டாங்க அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் அப்படின்னும், கமல்ஹாசன் ஒரு தேர்தலில் தோல்வியை சந்திச்சதுமே உடனடியாக திமுக கட்சியோட கூட்டணி வச்சதுலேயே அவருடைய ரசிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக தான் மாறுவாங்களே தவிர நிச்சயமாக கமல்ஹாசனை சீமானோட ஒப்பிடுறதுக்கு யாருமே யோசிக்க கூட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே தவறுதான் அப்படின்னு எஸ்பி லட்சுமணன் பாத்தீங்கன்னா சீமானை அதிகப்படியாக தூக்கி பிடிச்சி பேசியிருக்காரு. இந்த சின்னம் பறி போனதுல என்ன ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா, சீமானை எதிர்க்கிறவங்க கூட இந்த ஒரு விஷயத்துல சீமானுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் பேசுறத நல்லா துல்லியமாக பார்க்க முடியுது. கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் கூட இந்த ஒரு விஷயத்தினால சீமான் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தோண்டு போவாதீங்க அப்படின்னு சீமான் அவர்களுக்கு அழைப்பேசி மூலம் ஆறுதலும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் வரப்போற காலங்களில் சீமானவர்கள் எப்படி களம் காண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்தும் எஸ்பி லட்சுமணன் சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.